வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, ஹவு டு ப்ரொனவுன்ஸ் இங்கிலீஷ் வேர்டு, அந்த லெட்டர் எழுத்து கூட்டி எப்படி படிப்பது என்பதை பற்றிய தொடர்பில் ஒரு முக்கியமான பகுதியை வெளியிட போகிறோம். அது என்னென்னா, நீங்கள் பொதுவாக யூ என்ற லெட்டரில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளை எப்படி உச்சரிப்பு செய்வது அப்படிங்கிறதுக்கு நிறையா பேருக்கு குழப்பம் இருக்குது. சில பார்வையாளர்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் என்ன பண்ணியிருந்தாங்க, யூவை எப்படி உச்சரிக்கணும், ஏதாவது விதிமுறைகள் இருக்கா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய ஃபார்முலா தான் இதில் கொடுக்க போகிறோம். இதில் 2 விதமான ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலா புரிஞ்சதுன்னா உங்களால் ஈஸியாக யூவில் ஆரம்பிக்கிற எந்த வேர்டாக இருந்தாலும் ப்ராப்பராக உச்சரிக்க முடியும். பொதுவாக ஆங்கிலத்தில் வவ்வல்ஸ் இருக்குது. தமிழில் எப்படி 12 எழுத்துக்கள் இருக்கோ அதே மாதிரி ஆங்கிலத்தில் AEIOU. அப்போ அந்த யூங்கிற எழுத்துனா தான் நம்ம பார்க்குறோம். அது என்னது, உயிரெழுத்து. AEIOU 5 எழுத்து. ஆனால் அந்த 5 எழுத்தாக இருந்தாலும் ஓசை 12. அதை நம்ம கொடுத்துருக்கோம். ஏனா எப்படி உச்சரிக்கணும், ஈனா எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கும் ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் மெய்யெழுத்து இருக்கா, இக்கு இங்கு இச்சு புள்ளி வைத்த எழுத்துக்கள் இருக்கிறதா, ஆங்கிலத்தில் நிச்சயமாக இருக்குது, மெய்யெழுத்தும் இருக்கிறது. அதை கான்சனன்ட்டுன்னு சொல்லுவாங்க. சரி சார், உயிர்மெய் எழுத்து இருக்கா, நிச்சயமாக இருக்குங்க. உயிரெழுத்து இருக்குது, மெய்யெழுத்து இருந்தால் உயிர்மெய் எழுத்து நிச்சயமாக இருக்கணும் இல்லையா? இந்த பகுதியில் உயிர்மெய் எழுத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம இந்த தொடரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக என்ன சார் விதி, ஃபார்முலான்னு சொன்னீங்களே, என்ன ஃபார்முலா, யூவை உச்சரிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 2 ஃபார்முலாங்க. யூ யூவாகவே உச்சரிக்கப்படும். எப்போ அப்படிங்கிறத விளக்குறேன் நான். யூங்கிறது ஆவாக உச்சரிக்கப்படும். இந்த 2 விதமாக உச்சரிக்கப்படும். யூங்கிற எழுத்து ஒரு தொடங்கி யூவில் ஆரம்பிக்கிற வார்த்தைகள், அதை நீங்கள் யூவாகவும் உச்சரிக்கலாம், ஆவாகவும் உச்சரிக்கலாம். என்ன சார் ரொம்ப குழப்பறீங்களே, 2 விதமாக உச்சரிக்கலான்னா நாங்கள் எப்படி வார்த்தைகளை ப்ராப்பராக உச்சரிக்க முடியும்? இது கன்ஃபியூஷனை தானே கொண்டு போய் விடும். இதுக்கு தாங்க நான் ஒரு ஃபார்முலா கொடுக்க போகிறேன். அந்த ஃபார்முலா ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. இப்போ இந்த வார்த்தையை பாருங்கள். யூ உச்சரிப்பது எப்படிங்கிறதுல இந்த வார்த்தை UNIVERSITY அப்படின்னு இருக்குது. இதில் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். யூக்கு அடுத்த எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால், யூக்கு அடுத்த எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் யூ என்னவாக இருக்கும், யூவாகவே உச்சரிக்கப்படும். இதுதாங்க ஃபார்முலா 1. இதில் யூக்கு அப்புறம் என்ன இருக்குது, என் இருக்குது. என்னங்கிறது என்ன எழுத்து, மெய் எழுத்து. அதுக்கு அடுத்த எழுத்தை பார்க்கணும். அப்போ அதுக்கு அடுத்த எழுத்து என்னது, ஐ. ஐங்கிறது என்னது, ஒரு வவல்ஸ், உயிரெழுத்து இல்லையா? அப்போ இன் ப்ளஸ் இ, எண்ணுக்கு உயிரெழுத்துன்னு மெய்யெழுத்துன்னு சொன்னேன். அப்போ எண்ணுக்கு என்ன வரும், இன்னு வரும் இல்லையா? ஐக்கு இ, 2ஐயும் சேர்த்தா தான் உயிர்மெய் எழுத்தாகும், நீன்னு மாறும். ஆக இது ஒரு உயிர்மெய் எழுத்து. யூக்கு அடுத்து வர்ற எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் தான் நீங்கள் யூவாகவே உச்சரிக்கப்படும். அப்போ யூ என்ன ஆகிடுது, யூவாகவே உச்சரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் விஇக்கு விஇ உயிர்மெய் எழுத்து, ஏன்னா இ இருக்கு இல்லையா? அடுத்து SI, ஆர் தனியாக இருக்குது. ஆருக்கு அப்புறம் AEIOU எந்த எழுத்தும் இல்லை, எஸ் தான் இருக்குது. 2 மெய் எழுத்து. அப்போ அந்த ஒரு மெய் எழுத்து தனியாக உச்சரிக்கப்படும். SI இருக்குது. எஸ்ஸுக்கு அப்புறம் ஐ உயிர்மெய் எழுத்தாக மாறிடுது. டீக்கு அப்புறம் ஒய் இருக்குது. ஒய்யை பெரும்பாலும் நம்ம ஐக்கு ஈக்குவலாக சொல்கிறதுனால அதுவும் உயிர்மெய் எழுத்தாக மாறிடுது. எப்படி இருந்து, யூனிவர்சிட்டி, எப்படி யூனிவர்சிட்டின்னு மாறிடுது. எப்படி உச்சரிக்கப்படுகிறது, யூனிவர்சிட்டின்னு உச்சரிக்கப்படுகிறது. புரியுதா? புரியும் நம்புகிறேன். அப்போ யூக்கு அடுத்த எழுத்து உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் யூனே உச்சரிங்க. புரியுதா? இன்னும் சில உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் என்ன இருக்குது, UNITE, யுனைட், யூவாகவே உச்சரிக்கப்படுகிறது. அடுத்தது பார்க்கலாம். UNIQUE, யுனிக், யூவாகவே உச்சரிக்கப்படுகிறது. 2 UBIQUITOUS,
யுபிக்யூச்சஸ்னால் எவ்ரிவேர், பார்க்குற இடமெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வர ஒரு வேர்டு தான் யுபிக்யூச்சஸ் அல்லது ஆம்னி ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லுவோம். யூஸ்ஃபுல், யூவாகவே வந்திருக்கு. ஏன்னா யூக்கு அப்புறம் என்ன எழுத்து இருக்குது? எஸ்இ இருக்குது. எஸ் வந்து மெய்யெழுத்து, இ வந்து என்னது? உயிரெழுத்து. ரெண்டு சேர்ந்தால் உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடுகிறது. ஆகவே அது என்னது? யூஆகவே உச்சரிக்கப்படுகிறது. இந்த செகண்ட் இதில் யூபிஐ, பிக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஐ இருக்குது. அது ரெண்டும் சேர்த்து உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடுகிறது. அதனால் யூஆகவே உச்சரிக்கப்படுகிறது. அடுத்து யூஎஸ்யூ, யூக்கு அப்புறம் என்ன இருக்குது? எஸ்யூ இருக்குது. எஸ் வந்து மெய்யெழுத்து, யூ வந்து என்ன எழுத்து? உயிரெழுத்து. ரெண்டு சேர்ந்தால் என்ன ஆகிடும்? உயிர்மெய் எழுத்தாக மாறிடும். அப்போ இந்த இடத்துலையும் யூஆகவே உச்சரிக்கப்படும், யூஷுவலி. அடுத்து யூக்கு அப்புறம் என்ன இருக்குது? டிஐ இருக்குது. டீங்கிறது மெய்யெழுத்து, ஐங்கிறது உயிரெழுத்து. ரெண்டு சேர்ந்தால் என்ன ஆகிடும்? உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடும். ஆக அந்த விதிப்படி இதையும் என்னவாக தான் சொல்லணும்? யூஆகத்தான் உச்சரிக்கணும், யூட்டிலைஸ். புரியுதா? ஆக யூக்கு அப்புறம் வர்ற ரெண்டு எழுத்தை பார்த்து நீங்கள் உச்சரித்தா போதும், அவ்வளோதான். இன்னொரு விதி, இந்த விதியில் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? யூக்கு அப்புறம் மெய்யெழுத்தா மட்டும் இருந்துச்சுன்னா அப்போ ஆன்னு உச்சரிக்கணும். அங்கே உயிர்மெய் எழுத்தாக இருந்தால் யூன்னு உச்சரிக்கணும். யூக்கு அடுத்த எழுத்து என்ன எழுத்து இருக்குது? இப்போ பாருங்கள், என் மட்டும் இருக்குது. யூக்கு அடுத்த எழுத்து மெய்யெழுத்து இருக்குது இல்லையா? மெய்யெழுத்துக்கு அடுத்த எழுத்து என்ன? டி. அது ஒரு மெய்யெழுத்து. ஆக அந்த எண்ணுக்கும் டிக்கு இடையில் உயிரெழுத்து இல்லை. அதனால் மெய்யெழுத்து தனித்தாக இயங்கும். அதனால தான் இன்னுன்னு போட்டிருக்கேன். ஆக இந்த இடத்துல என்னது? யூக்கு அப்புறம் மெய்யெழுத்து வந்திருக்கு. அப்படி வந்தால் யூவை எப்படி வச்சுருக்கணும்? ஆவா வச்சுருக்கணும். ரைட்டா? ஆ இன், டிஇ வந்து உயிர்மெய் எழுத்து, டே. இர் வந்து இர். எப்படி வந்துடுது? அண்டர். எங்கே வந்துடுது? அண்டர். இப்போ ஆன்னு உச்சரிக்கிறோம். புரியுதா? இப்போ புரியுதா? வித்தியாசம் புரியுதா? புரியலைன்னா கேளுங்க. இன்னும் சில உதாரணத்தை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும்னு நம்புகிறேன். யூஜிஎல்ஒய், யூக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஜி இருக்குது. ஜிக்கு அப்புறம் எல் இருக்குது. அந்த ஜியும் மெய்யெழுத்து தான், எல்லும் மெய்யெழுத்து தான். அப்போ இந்த யூ எப்படி தான் உச்சரிக்கப்படும்? ஆன்னு தான் உச்சரிக்கப்படும், அக்லி. ரைட்டா? அடுத்து யூஎம்பிஆர்இஎல்எல்ஏ, யூக்கு அப்புறம் என்ன இருக்குது? எம் இருக்குது. எம்முக்கு அப்புறம் அடுத்து ஒரு என்ன தான் இருக்குது? மெய்யெழுத்து தான் இருக்குது. எம்மும் ஒரு மெய்யெழுத்து, பியும் ஒரு மெய்யெழுத்து. ஆக யூக்கு அப்புறம் மெய்யெழுத்து மட்டுமே இருக்கிறதுனால அதை எப்படி வச்சுருக்கணும்? அம்பர்லா. யூக்கு அப்புறம் பி மட்டும் இருக்குது. இது எப்படி வச்சுருக்கணும்? அப். இது தெரியும் உங்களுக்கு, யூபி, அப். ஏன்னா மெய்யெழுத்து மட்டுமே இருக்கிறது. யூக்கு அப்புறம் என் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெச் இருக்குது. என்னும் ஹெச்சும் மெய்யெழுத்து, அதனால் எப்படி மாறிடும்? அன்ஹாப்பி, ஆல உச்சரிக்கப்படும். அடுத்து யூபிஎஸ்இடி, இதுலேயும் என்ன இருக்குது? யூக்கு அப்புறம் பி மெய்யெழுத்து, எஸ் மெய்யெழுத்து. ரைட்டா? அதனால் என்னவாகுது? ஆன்னு உச்சரிக்கப்படும், அப்செட். அடுத்து யூக்கு அப்புறம் டபுள் டி இருக்குது. டி ஒரு மெய்யெழுத்து, அடுத்த ஒரு டி மெய்யெழுத்து தான். அப்போ ரெண்டு மெய்யெழுத்து. ஆக இது உயிர்மெய் எழுத்து கிடையாது. ஆக இதை எப்படி உச்சரிக்கணும்? அட்டர்லின்னு உச்சரிக்கணும். இப்போ புரியுதா? இந்த ரெண்டு விதி கீழே தான் மெஜாரிட்டி ஆஃப் த யூவில் தொடங்கின வார்த்தைகள் எல்லாம் இருக்குது. ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கலாம், அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணி கொடுக்குறது இல்லையா? 90%, 99% ஆஃப் த வேர்ட்ஸ் இந்த விதிக்கு உள்ளே தான் வருங்கிறத நம்புங்க. வார்த்தை வவ்வல்ஸில் தொடங்கி இருந்தால் அதுக்கு ஆன் போட வேண்டும். இதுதான் விதி. வவ்வல்ஸ் உச்சரிப்பில் தொடங்கினா, ரைட்டா? வவ்வல்ஸ் உச்சரிப்புனா என்னது? இங்கிலீஷில் பார்க்கக்கூடாது, தமிழ்லேயே பாருங்கள். அ ஆ இ இ உ உ ஏ ஏ ஐ ஓ ஓ அவ். இந்த எழுத்துக்களில் உச்சரிப்பு இந்த ஓசையில் தொடங்கி இருந்தால் ஆன் போடணும். சரியா? இந்த இடத்துல ஆன் அம்பர்லா. யூங்கிறது எப்படி உச்சரிக்கணும்? ஆன்னு உச்சரிக்கணும். ஆங்கிறது நம்ம உயிரெழுத்தில் ஒரு எழுத்தா? அப்போ ஆன் போடுறோமா? ஆன் அம்பர்லா. இன்னொன்று பார்க்கலாம். ஆன் அன்ஹாப்பி மேன் அல்லது அன்ஹாப்பி பர்சன். யூங்கிறது என்னது இருக்குது? ஆன்னு உச்சரிக்கிறோம், அதனால் ஆன் போடுறோம். அடுத்தது ஏ போடுறோம். இந்த இடத்துல என்னது? ஃபஸ்ட் எழுத்து யூவில் தான் சார் வருது, நீங்கள் ஏன் ஏ போடுறீங்க? ஏஇ ஐஓஇயில் யூவும் ஒரு எழுத்து தானே? அப்படி இல்லை,
ஏஇஐஓயு ஓசை வந்தால், ரைட்டா, எழுத்து வந்தால் கிடையாது, ஓசைக்கு தான் இங்கே முக்கியம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், யூ வந்து யூன்னு உச்சரிக்கணும். யூ வந்து ஆனாவனெல்லாம் இருக்கா, இல்லை, மெய்யெழுத்தில் தான் இருக்குது. அதனால தான் ஏ போடுறோம். ஏ யூனிவர்சிட்டின்னு தான் சொல்லணும், ஆன் யூனிவர்சிட்டி சொல்லக்கூடாது. ஏன்னா யூன்னு உச்சரிக்கிறீங்க நீங்கள், புரியுதா? அடுத்து ஏ யூனிஃபார்ம், ஆன் யூனிஃபார்ம் கிடையாது. ஏன்னா யூவை யூவாகவே உச்சரிக்கிறதுனால இது ஏ யூனிஃபார்ம் தான். ஆன் யூனிஃபார்ம்னு சொன்னீங்கன்னா தப்பு. இப்போ புரியுதா இதுக்காக நம்ம வந்து யூவை 2 விதமாக உச்சரிக்கிறோங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மேலும் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர்களுக்கும், உங்கள் வீடு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி நண்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போகிற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.